ஹாய் கைஸ் 7 டேஸில் க்ளோ அப் சேலஞ்ச், அதுவும் 200 வச்சு நான் க்ளோ அப் ஆகுறேன்னா இல்லை மெசேஜ் பண்ணுறேனான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி தான் டே 1. நான் ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிப்பேன். ஸோ அதனால் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நான் தெரியாதனமாக உப்பு போடாமல் குடிச்சிட்டேன். அதனால் அதை வாயிலே வைக்க முடியல. நீங்கள் யாராவது இதை குடிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஏன் இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு குடிக்கிறேன்னா, இப்படி இருக்க என் மண்டை இப்படி ஆகிறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லி தான் நான் இந்த ஜூஸை குடிக்கிறேன். உங்களுக்கும் ஆச்சுன்னா அதை குடிங்க. அதுக்கப்புறம் அப்படியே நான் ஒரு செல்ஃப் லவர்ன்றனால கண்ணாடி முன்னாடி போய் நானே என்னை ரசிச்சிட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி க்ளோ அப்பாக தானே இருக்கேன், எதுக்கு க்ளோ ஆகணும் அப்படின்னு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. சரி, பார்க்கு கிளம்பலான்னு கிளம்பும் போது தான் இன்னைக்கு எனக்கு வைவா இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்தது. சரி, நீ இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் எடுத்து வச்சுட்டு பார்க் பக்கம் போனால் ஒருத்தரும் இல்லை. சரி, நானே ஒரு 10 ரவுண்டு ஓடிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் படிச்சுட்டு இருக்கும்போது போகிற வரவங்கெல்லாம் வியடாக பார்த்தாங்க, இந்த காலத்தில் ஒரு பொண்ணா அப்படின்னு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் எனக்கு தானே தெரியும். இப்படியே பேஜை திருப்பி ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் ஒன்று நோட் பண்ணேன், யாரோ என்ன மாதிரியே உட்காந்துருக்காங்கன்னு. யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் சிவா. தலை, நீங்கள் என்ன இங்கே அந்த மாதிரி கேட்டு, சரி டைம் ஆச்சு போயிட்டு வரேன்னு சொல்லி அவருக்கு ஒரு பாயை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே என் அம்மா லஞ்ச் செஞ்சு வச்சுருந்தாங்க. லஞ்சுக்கு என் அம்மா டொமேட்டோ ரைஸும் 2 முட்டையும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நேற்று வாங்கி வச்சுருந்த வெஜ்ஜஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே குப்பை மாதிரி தூக்கி போட்டனால எங்கள் அம்மா தலையிலே கூட்டிட்டு மூட்டை எடுத்து வைடி அப்படின்னு சொன்னாங்க. நானும் போய் எடுத்து வச்சேன். எங்கள் வீட்டில் இருக்கிறது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது ஃப்ரிட்ஜு. ஸோ அதனால் அது ரொம்பலாம் கூல் ஆகாது, மெதுவாக தான் கூல் ஆகும். அதனால் பெருசாக எந்த விஷயமும் நான் செய்யலை. அதுக்கப்புறம் டைரெக்டாக நான் டின்னருக்கு வந்துட்டேன். என்னடா இன்னைக்கு டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போதே, எந்த விஷயமும் நடக்கலையேன்னு நினைக்கும் போது தான் என் அம்மா அந்த வெஜ்ஜஸில் நிறைய எண்ணெய் போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் டயட்டை ஒரே நிமிஷத்தில் கெடுத்துட்டாங்க. இந்த மாதிரி டயட்டில் இருக்கும்போது ஆயில் ஜாஸ்தி எடுத்துக்கூடாது. ஆயிலில் நிறைய ஹிடன் கேலரிஸ் இருக்கும். எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லாதனால நான் இதை தான் சாப்பிட்டாகணும். நீங்கள் யாரும் இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நான் மெயின்லி என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோஸ் மூலமாக எதெல்லாம் நீங்கள் நான் எதெல்லாம் பண்ணுறேனோ அது எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க, இது பண்ணக்கூடாதுன்றது தான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் வீடியோவை காட்டுறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வரும். பாய்.